எல்லாரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே. இன்னைக்கான பர்த்டே ஷாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். ஸோ ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, ஒரு சில ஆக்டர்ஸை வந்து ஒரு பீரியட்குள்ளே கன்ஃபைன் பண்ண முடியும், ஒரு சில ஜான்ராக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் உங்களை மட்டும்தான் எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டாப் ஸ்டார் அப்படிங்கிறது சும்மா வார்த்தையாக்க மட்டும் இல்லை, எவ்வளவோ ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் யூ ட்ரூலி இந்த டாப். ஸோ என்னுடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் சருக்கு மீண்டும் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த மொமெண்ட் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு செலிப்ரேட் ஒன்ஸ் அகேன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய அடுத்த படத்தினுடைய டைட்டிலும் ரிவீல் பண்ணியிருக்கீங்க, அப்பாவினுடைய டிரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க. ஹவ் இஸ் இட் சவுண்ட் டு யூ? எவ்வளோ நல்லா இருக்குது இந்த நிகழ்வு உங்களுக்கு? இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே என் ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் என்னோடய ஃபேன்ஸும் உங்கள் அனைவருக்குள்ள கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்குது காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்களை திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், டாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணமாக அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் செந்தில் குரூப். 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், திரு கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரேசன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகிறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட். அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. And he's a very dynamic youngster. ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோடய கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ such a pleasure to have such a nice young talented people getting launched under my டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன்னை வந்து லான்ச் ஆகும்போது, இப்போது கதிரேசன் சார் ஒரு ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் us ஷேர் த சேம் திங், லீனேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are here, we are announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம RK சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்தகனில் எப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுன்னு தான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a different movie.
ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும். We have cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have Senthil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது வந்து ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லோரும் அப்பா அப்பா சொன்னால் எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே. இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை வந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, இந்த அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் அண்ட் see you soon in the theatres. Thank you so much பிரசாந்த் சார். வாழ்த்த வயதிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். சார் ரஞ்சன் படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒட்டுமொத்தமாக மேடைக்கு வரணும் ஃபார் த குரூப். சார் நிறைய பேர் வாழ்த்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபோட்டோ முடிச்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவலி நீங்கள் வந்து பிரசாந்த் சாரை வாழ்த்துட்டு தியாகராஜன் சாரை வாழ்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ முதல்ல ஃபோட்டோ எடுத்துடலாம். I would like to have the entire cast and crew, the members on stage for the group picture. somebody from outside, but உங்களோட இந்த ஈவென்ட் மூலமாக ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி கொடுத்துருக்கு. யூ ட்ரூலி ப்ரைஸ்லெஸ். உங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களுடைய எந்தோசியாசமாக இருக்கட்டும், உங்களுடைய பேஷனாக இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் நான் கூட ஒரு 2 நிமிஷம் உட்காரணும்னு நினைப்பேன். ஆனால் சார் உட்காரவே இல்லை. சேர் வச்சா கூட அப்படியே சுறுசுறுப்பாக அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஐ ரியலி விஷ் அண்ட் மேனிஃபெஸ்ட் அண்ட் ப்ரே காட் உங்களுக்கு இந்த எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு. நீங்களும் நிச்சயமாக எங்களுக்காக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான், சாப்பிட போயிடலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா. வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைக்கி வந்து இங்கே விழாவை சிறப்பித்த அனைத்து டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லாமல் மொத்தமாக சொல்லிக்கிற நேரம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.